அதுக்கு என்னம்மா பண்றது? அதான் நான் என் நகையை அடகு வைக்கலான்னு சொன்னம்மா. அடகு வைக்க போறீங்களா? விதையோட சேர்த்து வட்டி பயத்தையும் விதைக்க போறீங்களா? அப்படின்னா அடகு வைக்கிறத விட நகையை விக்கிறதா நல்லது. அடமானத்துல பண பிரச்சனை தீரும், ஆனா புது பிரச்சனை வரும். வட்டி, தவணை, ரீபேமெண்ட். தங்கம் எங்க இருந்து வாங்கினாலுமே ஜாய் ஆலுகாஸ்ல விக்கும்போது சிறந்த மார்க்கெட் பிரைஸ் கிடைக்கும். அதுவும் 15 நிமிஷத்துல. தங்கம் வாங்குறதா இருந்தாலும் விக்கிறதா இருந்தாலும் நம்ம ஜாய் ஆலுகாஸ் தான் பெஸ்ட். அடகு வைக்கிறத விட நகையை விக்கிறதா நல்லது. அதாவதுங்க, நீங்க பார்த்த இந்த விளம்பரம் ஜாய் ஆலுகாஸ் அந்த ஜுவல்லரி ஷாப்புக்காக அர்ச்சனா செய்து கொடுத்த விளம்பரம் தான் இது. தங்கத்தை அடகு வைக்கிறத விட வித்துடுங்க வித்துடுங்க வித்துடுங்கன்னு 24 hours நம்ம காதுல ஓதிட்டே இருக்காங்க. செய்தி பார்க்கலான்னு நம்ம டிவி ஓபன் பண்ணா எல்லா சேனல்கள்லயும் இந்த விளம்பரம் தான் வந்துட்டு இருக்குது. இது மட்டுமே இல்லைங்க, இவங்க மட்டுமே இல்லை, எல்லா ஜுவல்லரி ஷாப்பும் விளம்பரம் கொடுக்குறாங்க. அதுல எல்லா நடிகைகளும் நடிக்கிறாங்க. சின்ன திரை, பெரிய திரை, இந்த மாதிரி வித்தியாசம் இல்லாம யார் யாருக்கெல்லாம் மார்க்கெட் போச்சோ அவங்க எல்லாம் வந்து இந்த விளம்பரத்துலதான் நடிச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அது என்ன மாதிரியான விளம்பரம்? இதனால மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா? இல்ல ஜுவல்லரி ஷாப் கொடுக்கக்கூடிய அந்த விளம்பரத்துல உண்மைத்தன்மை இருக்குதா? இதெல்லாம் வந்து ஒரு டேஷும் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க அதை நடிப்பாங்க, துட்டு கொடுப்பாங்க, ஜுவல்லரி ஷாப் இல்ல நகை எதனா கொடுப்பாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஒரு அக்ரிமெண்ட் இது. அப்படி இந்த விஜே அர்ச்சனா தங்கத்தை வித்துடுங்க வித்துடுங்க வித்துடுங்கன்னு 24 hours கத்தின்னு இருக்குது. டிவி ஓபன் பண்ண முடியலங்க. அதாவதுங்க, கேபிளாக இருந்தாலும் சரி, டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இல்ல இந்த ரெண்டுமே வேண்டாம் வைஃபைல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா கூட குறைந்தபட்சம் நீங்க 400 ரூபாய்க்காவது ரீசார்ஜ் பண்ணணும். நான் வந்து 500 ரூபாய்க்கு இப்ப வைஃபை ரீசார்ஜ் பண்றேன். கேபிள் கனெக்ஷனு, டிஷ் 350, குறைஞ்சு 350 நம்ம கொடுக்கணும். அப்படி நாம ரீசார்ஜ் பண்ணி செய்திகள் பார்க்கும் பொழுது நடுவுல இவங்க விளம்பரத்தை போட்டு நம்மள சாவடிக்கணும். தங்கத்தை வாங்குறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா கூட பரவாயில்லைங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்குது. ஆனா 24 hours தங்கத்தை வித்துடுங்க தங்கத்தை வித்துடுங்க தங்கத்தை வித்துடுங்க. அதாவதுங்க, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 8 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் எடுத்துக்கோங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா அவங்களோட வாழ்க்கையெல்லாம்? வீட்டுக்கு வீடு இன்னைக்கு பொட்டப்பள்ள இருக்குது, எப்படி கட்டி கொடுக்கறது? எப்ப பாரு தங்கத்தை வித்துடு தங்கத்தை வித்துடு. 1 கிராம் இன்னைக்கு நம்ம வாங்க முடியுமாங்க? 1.25 லட்சம் ரூபாங்க ஒரு பவுன் நகை. இன்னைக்கு 1 கிராம் இன்னைக்கு நம்மளால வாங்க முடியுமா? மனசாட்சியே இல்லாம இந்த மாதிரியான விளம்பரத்துல எல்லாம் பணத்தை வாங்கி நடிக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் ராத்திரி எப்படி தூக்கம் வருதுன்னு தெரியல எனக்கு. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஊழல் தான் நடந்துட்டு இருக்கு. அது குறித்து நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் கூட இந்த விளம்பரங்கள் என்பது மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம வரவேற்பறையில இன்னைக்கு தொலைக்காட்சி உட்கார்ந்துட்டு இருக்குது. எல்லா சேனல்லையும் நீக்க மற இந்த விளம்பரங்கள் தான். எல்லா ஜுவல்லரி ஷாப்போட விளம்பரமும் வந்துட்டு இருக்கு. மணப்புரம் கோல்டு வருது, வெஸ்ட் மணி கோல்டு வருது, ஜாய் ஆலுகாஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு தங்கத்தை வித்துடுங்க வித்துடுங்க, எங்கிட்ட வந்து வித்துடுங்க எங்கிட்ட வந்து வித்துடுங்க. அந்த பக்கம் பார்த்தா ஜிஆர்டி, லலிதா எல்லாம் தங்கம் வாங்கன்னா எங்க கடைக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அங்க தங்கத்தை வாங்கிட்டு இங்க வந்து வித்துடணும் போல தெரியுது. அடகுலாம் வைக்க வேண்டாமா? இப்படி விளம்பரத்தை போட்டு மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் ஃபேமிலிய சாவடிச்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க மேலலாம் வந்து வழக்கு தொடுக்கணுங்க. இந்த அர்ச்சனா பாத்தீங்கல்ல, இதே மாதிரி நிறைய பேர் விளம்பரத்தில் அடிச்சிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்க வட இந்திய பொண்ணு, தமிழ் பொண்ணு கிடையாது. அவங்க ஃபேமிலியோட சென்னைக்கு வராங்க. அவங்க அப்பாவுக்கு பேங்க்ல ஒர்க்கு. அப்ப இங்க வந்துதான் செட்டில் ஆகுறாங்க. இவங்க எத்திராஜ் காலேஜ்ல படிச்சவங்க. +2 படிக்கும்போது அப்பா இறந்துறாரு. கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வாங்கி அதற்கு பிறகு மீடியாவுக்கு வர்றாங்க. ஜெயா டிவில ஆங்கில நியூஸ் ரீடரா வர்றாங்க. அதற்கு பிறகுதான் சன் டிவில அந்த காமெடி டைம், இவங்களும் சிட்டி பாபு நடிகர் 2 பேரும் சேர்ந்து பண்ணது வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் இளமை புதுமை அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு சன் டிவி, விஜய் டிவி, இப்ப ஜி தமிழ்ல தொடர்ச்சியா ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல பர்சன் தான், நான் அவங்களை குறைய சொல்லல. ரொம்ப அன்பா பழகக்கூடிய ஆளு. அடுத்தவங்களுடைய மனது புண்படுற அளவுக்கு எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களுடைய ஆங்கரிங் ரொம்ப எனக்கு பிடிக்கும், நல்லா பண்ணுவாங்க. இந்த டிடி மாதிரி ஓவர் ஆக்டிங்லாம் கிடையாது, ரொம்ப ஆட்டிடியூடு இந்த டிடி. அது லாஸ்ட்ல சிஎம் சாருடைய பையனை வச்சு, சஞ்சய் வச்சு எடுத்துச்சு பாருங்களேன், அப்படியே நமக்கு ஆத்திரமா ஒரு கழுத்து நெரிச்சலாம் போல தெரியுது அந்த பொண்ணை பார்த்தா. அந்த அளவுக்கு ஓவர் ஆட்டிடியூடு. கொடுத்த பணத்துக்கு நீங்க ஆங்கரிங் பண்ணணும். ஜோதிகாவோட மேலங்க இந்த டிடின்றது. அதுல போய் கமெண்ட்ல பாருங்களேன், பிகைன் வுட்ஸ்ல ஒட்டு மொத்தமாக இந்த ஆங்கரை ஏன் போட்டீங்க, கோபிநாத்தை போட்டுக்கலாம்ல, இந்த ஆங்கரை ஏன் போட்டீங்க, இது ரொம்ப ஆட்டிடியூட் பண்ணுதுன்னு தான் எழுதி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நாம பெப்சி உமா பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு பர்சன் இந்த அர்ச்சனா அப்படின்ற சகோதரி.
ரொம்ப பிடித்தமான ஒரு பர்சன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில. கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்காங்க. அதாவதுங்க, இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய ஆங்கர்ல உண்மையிலே பெஸ்டான ஒரு ஆங்கர் யாருன்னா அர்ச்சனா தான் நான் சொல்லுவேன். நடுவுல காதல் கல்யாணம், கப்பல் படையில தளபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை காதல் திருமணம் பண்றாங்க. அதனால பணத்துக்கு இவங்களுக்கு பஞ்சம் இல்ல. தங்கத்துக்கோ பொருளுக்கோ வீட்டுக்கோ எதுக்குமே இவங்களுக்கு பஞ்சம் இல்ல. ஒரு காலகட்டத்துல கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு அவங்க ரொம்ப நல்லாவே இருக்காங்க. அவங்களுக்கு சாரா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு நல்ல நிலைமையில தான் இப்ப இருக்குது. அவங்க தங்கச்சி நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க. இப்படி குடும்பமே செட்டில் ஆன குடும்பமா இன்னைக்கு மாறிட்டு. எப்படின்னா இவங்களோட உழைப்பு தான். நான் தவறா சொல்லல. அவங்க கடுமையான உழைப்பாடி பணத்தை சேவ் பண்ணாங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ஆனா நீங்க மக்கள்கிட்ட தங்கத்தை வித்துடுங்க வித்துடுங்கன்றீங்க. அதாவது 2010 ஒரு பவுன் நகை 18,500 ரூபாய். இன்னைக்கு 1,4 லட்சம் ரூபாய் ஒரு பவுன் நகை. அப்ப இதற்கு முன்னாடி 50 பவுன் 100 பவுன் வச்சிருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரங்க. இன்னைக்கு நகை நம்ம வாங்க முடியுமா? 1 கிராம் வாங்க முடியுமா? மிடில் கிளாஸ் ஃபேமிலி பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தங்கத்தை கொண்டு போய் வச்சாதானாங்க இமீடியட்டா பணம் கிடைக்குது. நீங்க ஏக்க கணக்கு சொத்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உடனடியாக பணமா நீங்க மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஆனால் தங்கம் என்பது இமீடியட்டா உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தங்கம் என்பது. அதை கொண்டு போய் வித்துருங்கன்னு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? இவங்க மேல நம்ம என்ன வழக்கு தொடுக்கலாம்? இப்படி மக்களுடைய மனதை மாற்றக்கூடிய, திசை திருப்பக்கூடிய இவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கலாம்? இன்னைக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி பணத்தை சேவ் பண்றது அப்படின்னு சீட்டு கிட்ட போட்டு அதை எடுத்து தங்கமா சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை லேண்ட் வச்சிருந்தாலும் சரி, எத்தனை வீடு வச்சிருந்தாலும் சரி, உடனடியாக உங்களுக்கு பணம் கைக்கு வரணும் அப்படின்னா அது தங்கத்தால் மட்டும்தான் வரும். தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சா மட்டும்தான் நீங்க பணத்தை வாங்க முடியும் உடனடியாக. லேண்ட் இருக்குது, வீடு இருக்குது, அதை சரி பார்த்து அவன் அந்த டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி பணம் கைக்கு வர்றதுக்குள்ள ஒரு வழியா ஆயிடும். ஆனால் தங்கம் என்பது அப்படி கிடையாது. நாம ஒரு லேண்ட் வாங்குறதாக இருந்தாலும் சரி, வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி, இல்ல கல்வி செலவாக இருந்தாலும் சரி, மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம், எதுவாக இருந்தாலும் சரி, கோல்டு உடனடியாக உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க கொண்டு போயிட்டு உங்க ஜுவல்லரிய அடகு வச்சீங்க அப்படின்னா நீங்க பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம். அது ஒரு கமிட்மெண்டா நமக்கு இருக்கும். அதற்காக நம்ம ஓட ஆரம்பிப்போம். அந்த நகையை மூட்டணும்னு ஒரு கமிட்மெண்ட் நமக்கு இருக்கும். வித்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லைங்க. அந்த நேரத்துக்கு நமக்கு கூட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்கும். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. காசு கைக்கு வந்த உடனே கண்ணுமணி நமக்கு தெரியாது, எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணிடுவோம். ஆனால் நீங்க கொண்டு போய் அடகு வச்சீங்க அப்படின்னா மூட்டணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இன்னைக்கு சேட்டு கடையை விட பேங்க்ல குறைந்த வட்டி தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே தங்கம் தான் எனக்கு கை கொடுத்துருக்கு, கோல்டு தான் எனக்கு கை கொடுத்துருக்குது. யாருக்கிட்டையும் போய் நம்ம நிக்க தேவையில்லை, யாருக்கிட்டையும் அசிங்கப்பட தேவையில்லை. நம்ம நகை இருக்குதா, கொண்டு போய் பேங்க்ல வச்சோமா, பணத்தை வாங்கினோமா, கொஞ்சம் கொஞ்சமா வட்டியை கட்டினோமா, ஒரு சீட்டை போட்டோமா, மறுபடியும் 1 கிராம் நகையை எடுத்தோமா, இப்படிதாங்க நான் நகை சேர்த்துட்டு இருக்கிறேன். எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுங்களா? இன்னைக்கு 1,4 லட்சம் ரூபாங்க. 18,500 ரூபாய் ஒரு பவுன் இருந்தது 2010. 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க 10 பவுன் நகை அப்ப வாங்கிடலாம். இப்ப நீங்க வாங்க முடியுமா? 10 பவுன் நகை வாங்கணும் அப்படின்னா அன்னைக்கு எவ்வளவு ஆகும் நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வேணும் நமக்கு வாங்குறதுக்கு. செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்டாங்கன்னா 15 லட்சம் ரூபாய் ஆகும். எவ்வளவு பெரிய சப்போர்ட் தெரியுமா நமக்கு தங்கம் அப்படின்றது. ஈஸியா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய 50,000 1 லட்சம் அந்த ஆட் ஷூட்ல கிடைக்கக்கூடிய பணத்துக்காக தங்கத்தை வித்துருன்றாங்க. அதே மாதிரி இப்படி மக்களை திசை திருப்பக்கூடிய விளம்பரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் நினைச்சா கட்டுப்படுத்தலாம். 50 லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம். அதற்கான சட்டத்திட்டங்கள் இருக்குது. இப்படி கண்ட விளம்பரங்கள்ல பணத்துக்காக நடிக்கக்கூடிய நடிகர்கள் மீது வழக்கு தொடுக்கணும். அந்த நிறுவனங்கள் மீது வழக்கு தொடுக்கணும். எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுங்களா? நகையோட அருமை தெரியாம வித்தவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? இன்னைக்கு வாங்க முடியல அவங்களால. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என் நகையை சேல் பண்ணிட்டு இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன். விளம்பரத்துக்காக எது வேணாலும் நீங்க நடிப்பீங்களா? மக்களுடைய வாழ்க்கையில நீங்க விளையாடுவீங்களா? நான் கேட்கிறேன். நானும் வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி மக்களுடைய மனதை திசை திருப்பக்கூடிய விளம்பரங்கள்ல நடிக்கிறவங்க மீது என்ன வழக்கு தொடுக்கலாம்? பார்க்கக்கூடிய நீங்க யாராவது வழக்கறிஞர் இருந்தீங்க அப்படின்னா பதிவு பண்ணுங்க. இவங்க மீதும் இவங்களுடைய ஜுவல்லரி ஷாப் மீதும் என்ன வழக்கு தொடுக்கலான்றத சொல்லுங்க. ஏன்னா இது உண்மையிலே தவறான முன் உதாரணம். நகையை வித்துருங்கன்னு சொல்றது தவறான முன் உதாரணம். தங்கம் விலை குறையவே குறையாதுங்க. இனிமேல் குறையவே வாய்ப்பே இல்லை. ஏறதான் செய்யும். 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் நகை ஏறதான் செய்யும், குறையாது.
பிற்காலத்துல 1 பவுன் நகை கூட நம்ம போட்டு கட்டி கொடுக்க முடியாது. அந்த காலகட்டத்துல கம்மல் மூக்குத்தி போட்டு என் பிள்ளைய கட்டி கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வறுமை இருந்தது. அதற்கு பிறகுதான் வந்து நாம 10 பவுன் 20 பவுன் 50 பவுன் 100 பவுன் இன்னைக்கு 500 பவுன் நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுக்குறாங்க. ஆனால் காலம் போக 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 நாம 1 கிராம் கூட வாங்க முடியாதுங்க. நம்ம கையில நகை இருந்தா மட்டும்தான் அது நமக்கு உதவும், இமீடியட்டா உதவும். நம்ம யார்கிட்டயே போய் நிக்க தேவையில்லை. கோல்டு அப்படின்றது எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுங்களா? என்னோட நகையை கொண்டு போயிட்டு பேங்க்ல வைப்பேன். அதுல கிடைக்கிற பணத்தை அப்படியே நகை எடுத்துட்டு வந்துடுவேன். மறுபடியும் இந்த நகைக்கு பணத்தை கட்டி நகையை மூட்டிடுவேன். நான் இப்படிதாங்க ரொட்டேஷன் பண்ணுவேன். நகையை கொண்டு போய் வைப்பேன், அதுல நகை எடுப்பேன், மோதிரம் கம்மல் அது இதுன்னு நான் எடுப்பேன். அந்த நகையை மூட்டுவேன், மறுபடியும் கொண்டு போய் வைப்பேன், மறுபடியும் போய் நகை எடுத்துட்டு வருவேன். இதுதான் என்னுடைய ரொட்டேஷனே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான விளம்பரங்களை பார்த்து நீங்க உங்க மனசை நீங்க மாத்தாதீங்க. நகையை விற்கவே விற்காதீங்க, ஒருபோது நகையை விற்காதீங்க. பெரிய சப்போர்ட் உங்களுக்கு நகை. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நகையை வந்து சேருங்க. ஒவ்வொரு கிராமா சேருங்க. அது உங்களுக்கு கை கொடுக்கும். நாளைக்கு ஒரு வீடு கட்டணுமா, ஒரு தொழில் பண்ணணுமா, ஒரு மருத்துவ செலவா, ஒரு கல்வி செலவா, எதுவாக இருந்தாலும் சரி அந்த நகை உங்களுக்கு கை கொடுக்கும். இல்ல புதுசா நகையை வாங்க போறதாக இருந்தாலும் சரி அந்த பழைய நகையை வச்சுட்டு நீங்க புது நகை எடுக்கலாம். ஆக மொத்தத்துல எந்தெந்த வழிகள்ல நாம தங்கத்தை சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணணும். நம்ம பிள்ளைங்களுக்காக சேவ் பண்ணணும், நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம சேவ் பண்ணணும். அதனால இந்த கழிசடைங்க விளம்பரம் பண்ற மாதிரி தயவு செய்து யாரும் போய் உங்க நகையை சேல் பண்ணாதீங்க. நகையை கொண்டு போயிட்டு தேவைன்னு அடகு வச்சுக்கோங்க, மறுபடியும் மூட்டுங்க, அதுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, அதற்காக ஓடுங்க. உங்க குடும்ப செலவை குறைச்சிக்கோங்க, நகையை மூட்டுங்க. உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலம் அதுல இருக்குது. எந்த அளவுக்கு முடியுமோ நகையை சேருங்க.